திருவிளையாடல் புராணம் 48வது படலம் நாரைக்கு முக்தியளிக்கும் படலம். பாண்டிய நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள குளத்தில் நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது. குளம் மிக வறண்டு போனதால் இனி வாழ முடியாது என எண்ணி வேறிடம் தேடி பறந்தது. அதிக தூரம் பறந்த நாரை காட்டின் நடுவில் ஒரு குளம் பார்த்தது. ஆனால் சிவனடியார்கள் மூழ்கி செல்வதை பார்த்து நாரைக்கு மீன் சாப்பிடும் எண்ணம் போனது. மேலும் சிவனடியார்கள் மீது மீன்கள் துள்ளுவது கண்டு அந்த மீன்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தது நாரை. சிவனடியார்கள் பேசும் மதுரை புராணமும் சோமசுந்தர பெருமாள் புராணமும் ஒளிந்து கொண்டு கேட்டு தானும் சோமசுந்தர பெருமாளை நினைத்து தவம் செய்ய பொற்றாமரை குளத்தை நோக்கி பறந்தது. பொற்றாமரை குளத்தில் ஏராளமான மீன்கள் இருந்தும் அவற்றை உண்ணாமல் 15 நாட்களாக சோமசுந்தரை நினைத்து தவம் மேற்கொண்டது நாரை. 15 நாட்கள் தவம் செய்ததால் முடியாமல் அங்குள்ள மீனை சாப்பிட முற்படும் போது சோமசுந்தரின் குரல் கேட்டு தன் தவறை உணர்ந்து பெருமாளை வணங்கியது நாரை. நாரை தன் தவ வலிமையால் சிவலோகம் அடைந்தது. மேலும் சிவபெருமானிடம் நாரை கேட்டபடி பொற்றாமரை குளத்தில் மீன்கள் ஏதும் வாழாமல் இருக்கும்படி பெருமாள் அருள் புரிந்தார். இவ்வாறு இப்படலம் நிறைவடைகிறது.